ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நேத்திக்கான வீடியோ. நேற்று காலையில் 4 o'clock டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் எழுந்து அழகாக கோலம் போட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையும் நான் முடிச்சிட்டேன். நேற்று நடந்த ரொட்டீன் பிளாகை பார்த்துக்கிட்டே ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரக்கூடிய அற்புதமான ஒரு திருநாளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன சூப்பரான நாள் அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விரத நாட்கள் இருக்குது. அதில் ரொம்பவுமே முக்கியமானது வைகாசி விசாகம். ஏன் இந்த வைகாசி விசாகத்தை ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நாள் இல்லை அப்படின்னா முருகப்பெருமானுக்கு எந்த ஒரு வழிபாடுமே இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா இந்த வைகாசி விசாக நாள் தான் முருகப்பெருமான் அவதரித்த தினம். சிவபெருமானோட நெற்றிக்கண் அக்னி ஜுவாலையிலிருந்து உருவானவர் தான் முருகப்பெருமான். அப்படி உருவான அந்த முருகப்பெருமான் 1008 தாமரை இதழ்கள் கொண்ட அந்த தாமரை மலரில் உதிக்கிறாரு. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பார்வதி தேவியால் ஒன்றிணைக்கப்பட்டு முருகப்பெருமான் ஓருடல் 6 முகம் 12 கரங்களாக ஒன்றிணைக்கப்படுறாரு. அந்த ஒன்றிணைக்கப்பட்ட அந்த அற்புதமான நாள் தான் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமானுக்கு விசாகன் அப்படின்ற பேரும் இருக்குங்க. விசாகன் அப்படின்றதுல சாகன் அப்படின்றதுல அப்படின்றது பக்ஷினா பறவை, சாகன்னா அதில் வலம் வரவர், மயில் அப்படின்ற பறவையில் வலம் வரக்கூடியவர் முருகப்பெருமான். அதனால தான் விசாகன் அப்படின்ற பெயரும் அவருக்கு வந்ததாக சொல்லப்படுது. இதை தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. இந்த அற்புதமான நாளில் முருகப்பெருமானோட அவதாரம் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், நீங்கள் மிஸ் பண்ணாமல் கேளுங்க. வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபையை இதே வைகாசி விசாகம் அன்னைக்கு தான் நிறுவனதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஆழ்வார் பிறந்த நாளும் இதே வைகாசி விசாகம் தான். அது மட்டும் இல்லாமல் புத்தர் அவதரித்த நாள், புத்தர் ஞானம் பெற்ற நாளும் இதே நாள் தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது மட்டும் இல்லைங்க, அர்ஜுனன் மகாபாரத போருக்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பாசுபத அஸ்திரத்தை பெற்ற நாளும் இதே நாள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பல அற்புதங்கள் நடந்த இந்த நாளில் தான் முருகப்பெருமான் அவதரித்தார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த வைகாசி விசாகத்துக்கு முன்னாடி 48 நாள், 21 நாள், 9 நாள், 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருப்பாங்க. அவ்வளோ நாளாக இருக்க முடியாது அப்படின்றவங்க வைகாசி விசாகம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் முறையாக விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டு வர்றது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அன்னைக்கு எப்படி நம்ம விரதம் இருக்கலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த வைகாசி விசாகம் என்னைக்கு வருது அப்படின்னா 9/6/2025 திங்கக்கிழமை தாங்க வருது. அதாவது ஜூன் 9ஆம் தேதி தாங்க வைகாசி விசாகம். அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து குளித்து நீராடி வாசல் பிடிச்சி கோலம் போட்டு அஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவீங்களோ அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட விரதத்தை ஆரம்பிச்சிடுங்க. இப்போ உங்களால் சாப்பிடாம விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சாப்பிடாம விரதம் இருங்க. ஆனால் தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி மட்டும் குடிக்காமல் இருந்துடாதீங்க. இல்லை என்னால் சாப்பிடாம விரதம் இருக்க முடியாது அப்படின்னா பால் பழம் எடுத்துக்கலாம். சாயந்தரமாக 6 மணிக்கு மேலே முருகப்பெருமான் விக்கிரகமாக இருந்தாலும் சரி, இல்லை வேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி பூக்களால் அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக ஏதாவது நெய்வேத்தியம் எதுவுமே பண்ண முடியலையா, பாலும் நாட்டு சக்கரையும் போட்டு வச்சு கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகழ் பாடல்களை பாராயணம் பண்ணி உங்களோட வேண்டுதலை சங்கல்பம் பண்ணி முருகப்பெருமான மரதார வழிபடுங்க. சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க. 9/6/2025 வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகப்பெருமான வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. This video is sponsored by BuyMote eShopping. BuyMote eShopping is one of the best online shopping app. இந்த ஆப்பை பற்றி மேலும் உங்களுக்கு விவரங்கள் வேணும் அப்படின்னா இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி பலனடைங்க. நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன்.